சிவசிவா, அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய வரலாறு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடியனை பத்தி முன்னுரையா சொல்லிக்க விரும்புறேன். அடியன் யோகாசிரியர். பெயர் ஏ ரவி. யோக ரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யுவஸ்ரீ. கடந்த 1987 இருந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இங்க சென்னையில யாருக்காவது யோகா கிளாஸ் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. 9840104526. டைரக்டா வீட்டுக்கே கிளாஸ் எடுத்துருவேன். ஆஃபீஸ்னா ஆஃபீஸ்லயே எடுத்துருவேன் கிளாஸ். சரிங்களா? ஸோ இதுதான். அது இல்லாம உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 ஆண்டிலிருந்து ஒரு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல மிதிவண்டி வேர்ல்டு பீஸ் உலக அமைதிக்காக ஓட்டிருக்கேன். அது இல்லாம ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல உலக அமைதிக்காக இந்தியாவில் பைக்கு, மோட்டார் சைக்கிள், இருசக்கர வாகனம் ஓட்டியிருக்கேன். இது உலகம் வெப்பமயமாக ஆகக்கூடாது, போர் கூடாது, போர் இல்லா உலகம், அணு ஆயுதம் ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது போன்ற சுகாதாரம், மருத்துவம், சுகாதாரம், கல்வி எல்லாத்தையும் முன்னிட்டு இன்னும் பல 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 சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக உலக அமைதிக்காக இந்த பயணத்தை எல்லாம் மேற்கொண்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது முன்னுரையா உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் அடியனை பத்தி. இப்போ நம்ம இந்திய வரலாறு உள்ள போவோம். ஜெனரல் நாலேஜ், அதாவது பொது அறிவு தான் இது. பல பரீட்சைகள்ல, தேர்வுகள்ல உங்களை கேட்கக்கூடும், இன்டர்வியூல எல்லாம் கூட. அதனால இது முக்கியமான ஒரு தகவல், நல்ல ஒரு ஹிஸ்டரி, சரித்திரம். போமா உள்ள. நன்றி. அப்படியே ஒரு புத்தகத்தை பார்த்து, பழைய புத்தகம் ஒண்ணு கிடைத்தது, அதுல இருந்து பார்த்துதான் உங்களுக்கு வாசிக்க இருக்கேன். அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதாவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தகவல் எல்லாம். அதை பார்ப்போம். மேற்கொண்டு இதே மாதிரி பல சரித்திரங்கள் எல்லாம் வரும் காலத்துல, வரும் நாட்கள்ல ஏதாவது எனக்கு கிடைச்சதுன்னா அதுல இருந்தும் எடுத்து உங்களுக்கு வாசிக்க உள்ள. வாங்க இப்ப நம்ம வீடியோவில் டைரக்டா போவோம், நேரடியா. சரிங்களா? நன்றி. இந்திய வரலாறுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதலாவதாக அசோகர் எந்த அமைச்சரின் துணை கொண்டு தமது பல அன்னைமார்களுக்கும் பிறந்த 99 சகோதரர்களையும் கொன்று குவித்தார்? ராதாகுப்தா. சரிங்களா? இதுதான் சரியான விடை, ராதாகுப்தா. அடுத்து சண்டசோகா என்று அழைக்கப்பட்டவர் யார்? அதுவும் அசோகர் தான். சண்டசோகானா கொடுமை நிறைந்தவர் அர்த்தம். அசோகர் தமது 99 உடன்பிறப்புகளை வெட்டி வீழ்த்திய குருதி குட்டையில் எழுந்து அரியணையில் அமர்ந்தார் என கூறுவது மகாவம்சம். இதுதான் விடை, மகாவம்சம். அசோகர் மகுடம் சூடிய எத்தனையாவது ஆண்டில் கிழக்கு இந்தியாவில் உள்ள கலிங்கத்தின் மீது கவனம் செலுத்தினார்? 9ஆம் ஆண்டில். 9ஆம் ஆண்டில் சரியான விடை. கலிங்கப் போரின் பயங்கர காட்சிகளை அசோகரின் எந்த பாறை கல்வெட்டு விரிவாக விளக்குகின்றது? 13வது பாறை கல்வெட்டு. கலிங்கப் போரின் வெற்றியை அசோகர் கொண்டாடவில்லை, இக்கூற்று சரியா? கலிங்கப் போரின் வெற்றியை அசோகர் கொண்டாடவில்லை, இக்கூற்று சரியா? சரியே. இந்திய வரலாற்றிலேயே ஒரு இந்திய மன்னன் ஆட்சியின் கீழ் பெரிய பேரக நிறுவப்பட்டிருந்தது யாருடைய காலத்தில்? அசோகர் காலத்தில். தர்ம விஜயம் என்ற அறவழி பாதையை கடைபிடித்தவர் யார்? தர்ம விஜயம் என்ற அறவழி பாதையை கடைபிடித்தவர் யார்? அசோகர். காமசோகா என்று அழைக்கப்பட்டவர் யார்? அதுவும் அசோகர் தான். அசோகர் சரியான விடை.
கலிங்கப் போரினால் அசோகரின் உள்ளத்தில் ஏற்பட்ட புண்களுக்கு நல்ல மருந்தாக ஆறுதல் அளித்தது எது? புத்த பிரானின் போதனைகள். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் துவக்கிய ஆண்டு. புனித கழகம். பிரம்ம சமாஜம்னா புனித கழகம். ராஜாராம் மோகன் ராய் துவங்கிய ஆண்டு 1828 ஆண்டு. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தினை நிறுவிய ஆண்டு 1875 ஆண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் யார்? சுவாமி விவேகானந்தர். மேற்கத்திய பழக்க வழக்கங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதன் மூலம் இந்தியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலாது. இந்திய சமய கலாச்சார ரீதியாகத்தான் முடியும் என வலியுறுத்தியவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். வாகாபி இயக்கத்தில் கோட்பாடு என்ன? இஸ்லாமிய சிறப்புகள் ஒன்றே தேவன். இஸ்லாமிய சிறப்புகள் ஒன்றே தேவன். ஆலன் ஆக்டேவின் ஹியூமன் என்பவர், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவர் யாருன்னு கேக்குறாங்க. ஓய்வு பெற்ற சிவில் பணித்துறையாளர். நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1878 ஆண்டு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழக்கமிட்டவர் பாலகங்காதர திலகர். மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே பூசலின் விளைவாக பிளவு ஏற்பட்ட இடம். அதாவது மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே பூசலின் விளைவாக பிளவு ஏற்பட்ட இடம் சூரத். சூரத் பிளவு எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1907 ஆண்டு. முஸ்லிம் சங்கத்தை நிறுவியவர் யார்? டாக்காவை சேர்ந்த சலீமுல்லா. முஸ்லிம் சங்கத்தை நிறுவிய ஆண்டு 1906 ஆண்டு. முஸ்லிம்களுக்கென தனி வாக்காளர் தொகுதி ஏற்படுத்திய இந்திய கவுன்சில் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1909 ஆண்டு. மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களை சத்தற்ற நிழல் என கூறியவர்கள் தீவிரவாதிகள். அமீர் குஸ்ருவின் இயற்பெயர் என்ன? யாமின் உத்தின் முகமது ஹாசன். யார் இளவரசனாக இருந்த போது அமீர் குஸ்ரு அரசவை புலவரானார்? யார் இளவரசனாக இருந்த போது அமீர் குஸ்ரு அரசவை புலவரானார்? பதில் முகமது கான். அமீர் குஸ்ரு யாருடைய சீடரானார்? ஷேக் நிஜாம் உத்தின் புலலியாலி. அமீர் குஸ்ரு யாருடைய சீருடையானார்? அமீர் குஸ்ரு
யாருடைய சீடரானார்? ஷேக் நிஜாம் உத்தின் வலலியாலி. அமீர் குஸ்ரு யாருடைய ஆட்சி காலம் வரை வாழ்ந்தார்? சியாஸ் உத்தின் துக்ளக். இந்திய சொற்களை தன்னுடைய படைப்பின் பயன்படுத்திய முதல் முஸ்லிம் புலவர் யார்? இந்திய சொற்களை தன்னுடைய படைப்பில் பயன்படுத்திய முதல் முஸ்லிம் புலவர் யார்? அமீர் குஸ்ரு. முகமது கோரி இந்தியா மீது படையெடுத்தது பற்றி கூறும் நூல் எது? தபாகத் இ நஸ்ரி. குதுப் உத்தீன் ஜபக் உடைய ஆட்சி பற்றியும் இல்துமிஷ் உடைய ஆரம்ப கால குறித்தும் குறிப்பிடும் நூல் எது? தாஜ் உல் மசீர். துக்ளக் நாமாவை எழுதியது யார்? அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருவின் பாடல்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 4. இந்திய இலக்கிய அணிகளையும் கருத்துக்களையும் கற்பனைகளையும் தன் படைப்பில் முதலாக பயன்படுத்தியவர் யார்? அமீர் குஸ்ரு. காங்கிரசும் முஸ்லிம் கட்சியும் லக்னோவில் கூட்டங்களை நடத்தி புகழ்மிக்க லக்னோ ஒப்பந்தத்தினை செய்து கொண்ட ஆண்டு என்ன? 1916 ஆண்டு. ஆயிரத்தி 1907 ஆண்டில் நடைபெற்ற சூரத் மாநாட்டில் பிளவுபட்டது மீண்டும் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒன்று சேர்ந்தனர். எந்த ஆண்டு? அதாவது இதை திரும்பியும் படிக்கணும் இந்த கேள்வி, முக்கியமான கேள்வி. 1907 ஆண்டில் நடைபெற்ற சூரத் மாநாட்டில் பிளவுபட்டது மீண்டும் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒன்று சேர்ந்தனர். எந்த ஆண்டு? 1916 ஆண்டு. எந்த அரசு பிரதிநிதி காலத்தை விசாரணை குழுக்களின் காலம் என்று கூறலாம்? கர்சன் பிரபு. எந்த ஆண்டு பம்பாய் ஒரு கடுமையான பிளேக்கினால் தாக்கப்பட்டது? 1896 ஆண்டு. வங்க பிரிவினை எப்போது நீக்கப்பட்டது? 1911 ஆண்டு. வங்க பிரிவினை எந்த பிரபு காலத்தில் நீக்கப்பட்டது? ஹார்டின் பிரபு. சுதந்திரத்திற்காக இந்தியா எவ்வாறு பாடுபட்டது என்ற நூலை எழுதியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். முதல் பர்மிய போர் எந்த ஆண்டு நடந்தது? 1826 ஆண்டு. என்ன மக்களே, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கா? அப்படியே கேட்டுட்டே வாங்க. நான் பார்த்துதான் உங்களுக்கு எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன். சில எழுத்துக்கள் கொஞ்சம் மங்களா அப்படியே இருக்கு, இருந்தாலும் அதை சரி பார்த்து உங்களுக்கு ஒரு சில விடைகளையும் வினாக்களையும் மீண்டும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால அப்படியே பார்த்துட்டு வருவோம். இரண்டாவது பர்மிய போர் எந்த ஆண்டு நடந்தது? 1852 ஆண்டு. மூன்றாம் பர்மிய போர் எந்த ஆண்டு நடந்தது? 1885 ஆண்டு. அதாவது முதல் பர்மிய போர் 1826, இரண்டாவது பர்மிய போர் 1852,
மூன்றாவது பர்மிய போர் வந்து பாத்தீங்கன்னா 1885. இந்த ஆண்டுகள்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சில நேரத்துல இன்டர்வியூங்கள்ல இந்த மாதிரியான சில கேள்வி எல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆக பிள்ளைகள் இந்த பாடத்திட்டத்தை இந்த காணொலி வாயிலாகவோ இல்ல சில புத்தகங்கள் வாயிலாகவோ படிக்கும்போது இந்த மாதிரி ஆண்டுகள் எல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் படிச்ச உடனே நம்மளுக்கு அப்படியே வந்து பதிஞ்சிடும். சரிங்களா? அதுக்காக தான். வேவல் திட்டம் எப்போது துவக்கப்பட்டது? 1945ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டு தனி நாடாகியது? 1936ஆம் ஆண்டு. சீனாவிற்கும் திபெத்திற்கும் இடையே எல்லையையும் திபெத்திய இந்த கேள்வியை கொஞ்சம் சரியா படிக்கணும். சீனாவிற்கும் திபெத்திற்கும் இடையே எல்லையையும் திபெத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே எல்லையையும் வரையறுத்து நிர்ணயிக்க சிம்லாவில் ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. எந்த வருடம்? 1913ஆம் ஆண்டு. சர் சார்லஸ் உட்டின் கல்வி திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சர் சார்லஸ் உட்டின் கல்வி திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? எக்ஸ்கியூஸ் மீ, 1854ஆம் ஆண்டு. கல்கத்தாவில் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஜனவரி 1857ஆம் ஆண்டு. சென்னையில் பல்கலைக்கழகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 1857ஆம் ஆண்டு. டாடா இரும்பு உருக்கும் தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம்? 1907ஆம் ஆண்டு. பௌத்த மத கோட்பாட்டின்படி அசோகரின் குருவாக விளங்கியவர் யார்? பௌத்த மத கோட்பாடின்படி அசோகரின் குருவாக விளங்கியவர் யார்? உபகுப்தர். தர்ம மகா மாத்திரர்கள் தர்ம யுகத்தர்கள் என்ற சிறப்பான அதிகாரிகளை அசோகர் நியமனம் செய்தது ஏன்? பௌத்த தர்மத்தினை தமது பேரரசிலும் அண்டை நாடுகளிலும் பிரச்சாரம் செய்ய. தர்ம மகா மாத்திரர்கள் தர்மயுக்தர்கள் என்ற சிறப்பான அதிகாரிகளை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடைமாற்றம் செய்யப்பட்டனர்? 5 ஆண்டுகள். அசோகரின் தர்மம் எத்தனை அடிப்படை கொள்கைகளை அடங்கியது? 13. அசோகர் உருவாக்கிய ஒழுக்க கோட்பாட்டினை விளக்கும் கல்வெட்டு எது? 2வது சிறிய பாறை கல்வெட்டு. சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார்? தேவபூதி. 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் பாட்டலிபுத்திரம். 3வது புத்த சமய மாநாட்டில் தலைமை தாங்கியவர் யார்? மொக்கலிபுத்த திஸ்ஸா. அதாவது 3வது புத்த சமய மாநாட்டில் தலைமை தாங்கியவர் யார்?
மொக்கலிபுத்த திஸ்ஸா. கடைசி மௌரிய மன்னன் யார்? பிரகேந்திரர். பிரகேத்திரர். கடைசி மௌரிய மன்னர் யார்? பிரகேத்திரர். தர்மசோகா என்று அழைக்கப்பட்டவர் யார்? அசோகர். தர்ம மகா மாத்திரர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மையத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று அசோகரின் எந்த கல்வெட்டு கூறுகிறது? 3வது கல்வெட்டு. உடனுக்குடன் விரைவாக அரசு ஆணைகளை வெளியிடுவதற்கான விதிமுறைகளை அசோகரின் எந்த கல்வெட்டு கூறுகிறது? 6வது பாறை கல்வெட்டு. அதாவது இந்த கல்வெட்டுன்றதுலாம் இப்பெல்லாம் புக்கு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். அப்பெல்லாம் கல்வெட்டுல எத்தனாவது பாறையில இது இருக்கு, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் சரித்திரம். இந்த கல்வெட்டுல எல்லாம் இல்லாததெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேற ஒரு விஷயம்லாம் புராணம். இதெல்லாம் ஹிஸ்டரி. சரிங்களா? இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனாவது கல்வெட்டு, 1வது கல்வெட்டு, 2வது கல்வெட்டு, 3வது கல்வெட்டுன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா 6வது பாறை கல்வெட்டு. பாறையில அந்த கல்வெட்டுல இதெல்லாம் பொறிச்சிருக்காங்க, பதிச்சிருக்காங்க. அசோகர் காலத்தில் நடந்தது எத்தனையாவது பௌத்த சமய மாநாடு? 3வது. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு உடனடி காரணம் என்ன? பேரரசினை பங்கு பிரித்தல். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு உடனடி காரணம் என்ன? பேரரசினை பங்கு பிரித்ததால். அசோகர் எத்தனை மனைவியரை திருமணம் செய்திருந்தார்? 5 பேர். அசோகர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 37 ஆண்டுகள். அசோகர் தமது மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையையும் எங்கே அனுப்பி பௌத்த சமயத்தை பரப்பினார்? சிங்களம். புஷ்யமித்திரரால் நிரூபிக்கப்பட்ட வம்சம் எது? சுங்க வம்சம். அசோகர் காலத்தில் புஷ்யமித்திரர் இருந்தது படைத்தளபதியாக. வாசுதேவ கன்வர் நிறுவிய வம்சம் எது? கன்வ வம்சம். பாபரின் வாழ்க்கை குறிப்புகள் நூலான பாபர் நாமா அல்லது துஸ்க்-இ-பாபரி என்ற நூலை முதலில் எந்த மொழியில் பாபரால் எழுதப்பட்டது? துருக்கி. பாபர் நாமா என்ற நூலை பிறகு எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? பெர்சியா. ஹுமாயூன் நாமா, பாபரை பற்றி, ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? குல்பதான் பேகம். குல்பதான் பேகம் எழுதிய ஹுமாயூன் நாமா என்ற நூல் யாரை பற்றியதாகும்? பாபர். தன் சுயசரிதையை எழுதி துஜிக்கு இ ஜஹாங்கரி என பெயர் கொடுத்தவர் யார்? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தன் சுயசரிதையை எழுதி துஜிக்கு இ ஜஹாங்கரி என்ற பெயர் கொடுத்தவர் யார்? ஜஹாங்கரி. கோரியின் மறைவு, கொலை செய்யப்பட்டார். வில்லியம் கோட்டை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1716 ஆண்டு. பிளாசி போர் நடந்த ஆண்டு 1757 ஆண்டு. பக்ரேர் போர் நடந்த ஆண்டு 1764 ஆண்டு. ஆங்கிலேயரால் பிளாசிக் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் சிராஜ் உத்
தெலலா. பக்சார் போரில் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டவர். 1. முகாலிய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம். 2. வங்காள நவாப் மிர் காசிம். 3. 2ஆம் ஷா ஆலத்தின் நவாப் வாசிர் கஜா உத்தலவலா. ஆங்கிலேயர்களை வங்காளத்தின் அதிபர்களாக்கிய போர் பக்சைர் போர். ஆங்கிலேயர்களை வங்காளத்தின் அதிபர்களாக்கிய போர் பக்சார் போர். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வங்காளத்தில் ஒரு தொழிற்சாலையை எந்த ஆண்டு நிறுவியது? 1650ஆம் ஆண்டு. கல்கத்தாவின் இருட்டறை சம்பவம் எந்த ஆண்டு நடந்தது? 1756ஆம் ஆண்டு. அலகாபாத் உடன்படிக்கை எந்த ஆண்டு நடந்தது? 1765ஆம் ஆண்டு. யார் யாருக்கும் இடையே அலகாபாத் உடன்படிக்கை நடந்தது? ஆங்கிலேயர் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம், நவாப் வாசிர் கஜா. ஆங்கிலேயர் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம், நவாப் வாசிர் சுஜா உத்லாவுடன் அலகாபாத் உடன்படிக்கைகளை செய்து கொண்டார். வங்காளத்தில் கிளைவின் முதல் ஆட்சி காலம். வங்காளத்தில் கிளைவின் முதல் ஆட்சி காலம் 1757 1760. அதாவது ஒரு 3 ஆண்டு காலம். வங்காளத்தில் கிளைவின் 2வது ஆட்சி காலம் 1765 1767 வரைக்கும். இது ஒரு 2 ஆண்டு. ஓகே. இராணுவத்துறையில் இரட்டைப்படி டபுள் பேட்டா முறையை கொண்டு வந்தவர் யார்? மிர் ஜாபர். இராணுவத்தில் இரட்டைப்படி டபுள் பேட்டா முறையை ஒழித்தவர் யார்? ராபர்ட் கிளைவ். நிலவரி வசூலிப்பதும் சிவில் சம்பந்தமான வழக்குகளையும் கவனிப்பவர் திவானி. போலீஸ் பாதுகாப்பு, இராணுவம் இவற்றை நிர்வகிக்கவும் கிரிமினல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஆராயவும் நியமிக்கப்பட்டவர் நிசாமத். இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ராபர்ட் கிளைவ். தலையிடா கொள்கை யார் காலத்தில் இருந்தது? ராபர்ட் கிளைவ். வெற்றி சிங்கம் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? ஐதர் அலி. வாரான் ஹேஸ்டிங்ஸ் வங்காள வில்லியம் கோட்டையில் தலைமை ஆளுநராக பொறுப்பேற்ற ஆண்டு 1773ஆம் ஆண்டு. வாரான் ஹேஸ்டிங்ஸ் பதவி விலகிய ஆண்டு 1785ஆம் ஆண்டு. என்ன மக்களே, சுவாரஸ்யமா இருந்தா? சில இடத்துல தட்டு தடுமாறி அப்படியே அந்த எழுத்துக்கள் எல்லாம் சரிவர பார்க்க முடியலனாலும் அப்படியே போகாம மீண்டும் ஒரு முறை படித்து சொன்னதுல பெரும் ஆனந்தம் படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இதோடைய முக்கியத்துவம் எல்லாம் அசோகர் காலத்திலேருந்து பாபர் காலத்திலேருந்து ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் அந்த பங்களாதேஷ், அதுக்கப்புறமா பௌத்த மதம் எங்க இலங்கைக்கு எப்போ போனது, எந்த ஆண்டு போனது, எப்படி பரப்புனாங்க, யார் பரப்புனாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகளை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அது 1ஆம் கல்வெட்டுல என்ன இருக்கு, 2ஆம் கல்வெட்டு, 3வது கல்வெட்டு, இந்த மாதிரி கல்வெட்டு பற்றியான ஒரு சில முக்கியத்துவம் எல்லாம் இதுல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மீண்டும்
அடுத்த எபிசோட்ல, அடுத்த காணொளியில் நம்ம வந்து மேலும் பல சுவாரஸ்ய தகவலுடன் உங்களுக்கு நான் எடுத்துன்னு வரேன். அதை மீண்டும் நம்ம படிப்போம் வேற வேற எல்லாம். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த காணொலியை வந்து பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கு 2 முறை 3 முறை நீங்க வந்து அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே வந்து நீங்க போடுங்க. உங்களுடைய லேப்டாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ இல்ல மொபைல் போன்லயோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்களுக்கு போட்டு காட்டும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு சரித்திரத்துடைய முக்கியத்துவம்லாம் தெரிய வரும். மேற்கொண்டு வந்து குழந்தைகளிடத்துல வந்து மொபைல் போன் எல்லாம் கொடுக்காதீங்க, கைபேசி எல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து அதனால நிறைய விளைவுகள்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம வேற ஒரு காணொலியில் நம்ம வந்து போடுவோம், அது தனியா நம்ம போடுவோம். ஏன்னா அதை வந்து இதோட சேர்க்க வேணாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து புரியாது. ஆனா இப்போதைக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு இதை வந்து நீங்க இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் வந்து நீங்க போட்டு காட்டலாம். போட்டு காட்டும் போது அவங்களும் வந்து அது ஸ்கூல்ல திருப்பி அதை ரிவைஸ் பண்ணும்போது படிக்கும் போது இதே இது அங்க வரும்போது அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். மேற்கொண்டு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த மாதிரியான பரீட்சைகளோ இல்ல வேற ஒரு தேர்வுகள்லயோ இந்த மாதிரியான கேள்வியில இருந்து ஏதாவது 1-2 வரலாம். வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம அப்ப பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பரீட்சையில வந்து எழுதுவாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம், சிவாய நம, ஹரி ஓம். வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். த என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. ஒட்டுமொத்த உலகம் ஒரே குடும்பம்.